அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் நாளாகவே வீடியோஸ்லாம் போடுறதே இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். பசங்களுக்கு வேறு குவார்ட்டர்லி எக்ஸாம் வேறு நடந்துகிட்ருக்கு. ஸோ அது வேறு பசங்களுக்கு வேறு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. சரி, இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே மார்னிங் தான் எடுத்திருந்தேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து மேக்ரோனி தான் செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக சிக்கன் வேறு இருந்தது. தேர்ஸ்டே மார்னிங்னா இது 12:09 எடுத்தது தேர்ஸ்டே. ஏன்னா வந்து எடுத்தது அப்படியே பசங்களுக்கு வேறு எக்ஸாம்லாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ என்னால் எடிட் பண்ணி எல்லாம் போட முடியல, கொஞ்சம் பிஸியாகவே இருந்தனால. சரி இன்றைக்கி தான் டைமே கிடச்சிது எடிட் பண்ண போகலன்னு சொல்லி. இது கொஞ்சமான ரொம்ப லாங் வீடியோலாம் கிடையாதுங்க, கொஞ்சம் சும்மா ஷார்ட் வீடியோ தான் போட்டிருக்கேன். எங்களுக்கு இனியோட லாஸ்ட் எக்ஸாம் முடியுதுங்க. ஸோ இனிமேல் தான் நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட வேண்டியதாக இருக்குங்க. அன்றைக்கி காலையில் வந்து சிக்கன் மேக்ரோனி தான் செய்யலான்னு சொல்லி கொஞ்சமாக வந்து சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன் மேக்ரோனிக்காக. சரி, அன்றைக்கே செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லி தான். சிக்கன் மேக்ரோனி ரொம்ப பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நான் அடிக்கடி செய்கிறதில்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் தான். பிரேக்ஃபாஸ்ட் நான் முடிச்சிட்ட பிறகு நாங்கள் வந்து தர்காவுக்கு போகிற வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சரின்னு சொல்லி இதெல்லாம் முடிச்சுட்டா கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பலாம். ஏன்னா வந்து ஒரு 10 o'clock கிளம்பிட்டாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் போகிறது வந்து இண்டி சைட் சைதாப்பேன்னு சொல்லி அங்கே தர்கா ஒன்று இருக்குங்க. அந்த தர்காவுக்கு ஒரு சில பேருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது, சரிங்களா. ஆனால் அது எங்கே தெரியுமா இருக்குது, அந்த ராஜ்பவன் அந்த சொல்லுவாங்க இல்லையா, கவர்னர் மாளிகை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் போனோம். இதுக்குன்ட்டு வந்து தனி வழி வச்சுருக்கோம். உள்ள ஒரு சின்னதாக ஒரு இது கட்டி வச்சுருக்காங்க தர்கா. ஸோ நிறைய பேர் அந்த வியாழக்கிழமைனா வருவாங்க அங்கே, அமாவாசை அன்னைக்கு அந்த மாதிரி. அடிக்கடி தர்காக்கெலாம் போக மாட்டோங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் மட்டும் எப்போனா தோணிச்சுன்னா மட்டும் போயிட்டு வந்துடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆட்டோவே புக் பண்ணிட்டோங்க, ஓலா. ஏன்னா பசங்க வேறு இருக்காங்களா, அதுக்கு பஸ்ஸில் போகலாம். இருந்தாலும் அங்கே பஸ்ஸில் இறங்கி கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாப் அங்கே போகிறதுக்கு கரெக்டாக இல்லை, 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்கும். இந்த பசங்களை வச்சு நடக்க முடியாதனால நாங்கள் ஆட்டோவே புக் பண்ணிட்டோம். வரும்போது கூட ஆட்டோ தாங்க புக் பண்ணி வந்து அங்கே போய் ரீச் ஆன பிறகு அங்கே உள்ளே போனால் செக்யூரிட்டிலாம் நிறைய பேர் இருப்பாங்க, போலீஸ்லாம். ஏன்னா வந்து அவ்வளோவா அலோட் கிடையாது அப்படி போகிறதுக்கு. யாராச்சும் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆதார் கார்டு இருந்தாலே போதும், அலோட் பண்ணிவிடுவாங்க. போகும்போது நீங்கள் போனீங்கன்னா அப்படி எடுத்துகிட்டு போங்க. தங்கச்சியும் யாசின்லாம் படித்து முடிச்சுட்டு அங்கேருந்து 1 o'clock தாங்க கிளம்பியிருந்தோம். அங்கேருந்து ஃப்ளைட்டில் ரொம்ப கிட்டையாக தெரிஞ்சுதுங்க. ஸோ அதை பார்த்து தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இதோட பிளாக் இன்னையோட முடியுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்கலாம். பாய்.